இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் மஷ்ரூம். அதாவது இதை ஒரு பேச்சுலர் ரெசிபின்னு சொல்லலாம், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். செய்யலாமா? இந்த பெப்பர் மஷ்ரூமுக்கு மெயினாக தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு கடாயில். இதில் 3 பட்டை 4 ஏலக்காய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பொடியாக ஒரு 20லேருந்து 25 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகாயும் இதோட சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பாதி அளவு வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறமா நான் மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு 1/4 கிலோ மஷ்ரூம் இருக்கும். இந்த மஷ்ரூமை நம்ம இதோட சேர்த்துட்டு இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்து இதில் இருக்க தண்ணி ஒரு 3/4 வாசி நல்லா வற்றணும். நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு கடாயில் ரோஸ்ட் பண்ணுங்கள். வறுத்துட்டு லைட்டாக ஃப்ளேவர் வந்தவொடனே அதை ஆற வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஜீரகம் மிளகு பவுட்ரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பெப்பர் மஷ்ரூம் சாம்பார், ரசம், தயிர் சாதம், சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். பேச்சுலராக இருந்தாலும் சரி, இல்லை வீடுகளில் குழம்பு வைக்க டைம் இல்லைனாலும் சரி, இந்த பெப்பர் மஷ்ரூம் மட்டும் செஞ்சு சூடான சாதத்தோடு இதை போட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். குழம்பும் தேவையில்லை, சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. அல்லது இதுலேயே சூடான சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். சூப்பர் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.